எல்லோருக்கும் வணக்கம். நான் லதா பேசுகிறேன். வெல்கம் டு செக்கம்மா சேனல். நம்ம நர்சரிக்கு ரோஜா செடிகள்லாம் வாங்குறதுக்கு போகும்போது எப்படி செலக்ட் பண்ணுறோம், எந்த செடியில் நிறைய பூ பூத்துருக்கு, எதில் நிறைய மொட்டு இருக்குன்னு பார்த்து நம்ம வாங்கிட்டு வரோம். வீட்டில் வச்சு பிளான் பண்ணதுக்கு அப்புறமேட்டு மறுபடியும் இதே மாதிரி பூக்கள் நம்ம வீட்டில் பூக்கணுமேங்கிற ஒரு பெரிய கவலை நம்ம எல்லாருக்கும் உண்டு. கவலையெல்லாம் போக்குற மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது, பாருங்கள். அது கூடவே இந்த கரைசலை பயன்படுத்துங்க. அதாவது பாருங்க, இந்த மாதிரி கனிஞ்ச வாழைப்பழமா வாங்கிக்கோங்க. வாழைப்பழ கடையிலேருந்து சொல்லி வாங்கிக்கலாம். இந்த கரைசல் செய்கிறது ரொம்ப ஈஸியாக நமக்கு கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். இந்த வாழைப்பழத்தை வாங்கி இந்த மாதிரி நல்லா கனிஞ்ச வாழைப்பழத்தை பொடியாக கட் பண்ணிக்கலாம், இல்லை கையால் நசுக்கி கூட நம்ம இதை ரெடி பண்ணலாம். இது இந்த சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, நாங்கள் நான்வெஜ் சாப்பிட மாட்டோங்க, நாங்கள் வெஜ்ஜு தான், நான் மீன் அமிலம் யூஸ் பண்ண மாட்டேன், இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லையா, அவங்களுக்கு தான் இந்த வாழைப்பழ கரைசல். இது சைவ மீன் அமிலம்னே சொல்லலாங்க. இது குயிக்காக நான் டக்குன்னு ஒரு 1 வீக்குள்ளார நம்ம ரெடி பண்ணி இம்மீடியட்டாக நம்ம செடிக்கு கொடுக்குற மாதிரி அந்த மெத்தடு நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தரேன். இதுவே நம்ம ஒரு 1 இயருக்கு கூட வச்சுக்கிற மாதிரி நம்ம இதை ரெடி பண்ணலாம். அது இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இந்த கனிஞ்ச வாழைப்பழத்தை நல்லா பொடி பொடியாக நறுக்கி நான் ஒரு பவுலில் சேர்த்துக்கிட்டேன். இதில் ஒரு 5-6 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலக்கி விடுங்க. கலக்கி விட்டு அது நிறையிற வரைக்கும் தண்ணி ஊற்றி விட்டுறணும். சரிங்களா? நீங்கள் பிசைஞ்சாலையும் சரி, ஜஸ்ட் கலக்கி விட்டாலையும் சரி, நம்ம நல்லா புளிச்சதுக்கப்புறம் நல்லா கையில் மசிச்சு விட்டு தான் நம்ம அந்த எசன்ஸ் எடுக்க போகிறோம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது முழுகிற வரைக்கும் நல்லா தண்ணி ஊற்றி விட்டுருங்க. இது நான் சொன்ன மாதிரி இம்மீடியட்டாக டக்குன்னு நமக்கு வாழைப்பழ கரைசல் வேணும், நம்ம செடிக்கு கொடுக்கலாம் அப்படிங்கும்போது ஒரு 1 வீக்குக்குள்ளாரையே நம்ம இதை ரெடி பண்ணிடலாம். அந்த மெத்தடு தான் இப்போ உங்களுக்கு நான் சொல்லி தந்துட்டுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி முழுகிற மாதிரி தண்ணி ஊற்றி மூடி எடுத்து வச்சிடுங்க. இந்த வாழைப்பழ கரைசலில் நிறைய பொட்டாசியம் சத்து நிறைஞ்சிருக்கு. அதனால் பூக்கள் நிறைய பூக்கிறதுக்கும் மொட்டுக்கள் நிறைய வைக்கிறதுக்கும் ரொம்பவே உதவியாக இருக்கும். குறைந்தபட்சம் மாதத்துக்கு 2 தடவையாவது இந்த கரைசலை நீங்கள் செடிகளுக்கு வேர்க்கும் கொடுக்கலாம், ஸ்ப்ரேவும் பண்ணிவிடலாம். பாருங்கள், 1 வீக் கழித்து எடுத்திங்கன்னா இந்த மாதிரி தான் நல்லா நொதிச்சு போயிருக்கும். இதை முதல்ல நல்லா ஒரு கம்பியால் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பார்த்தீங்கன்னா எவ்வளோ நொதிச்சிருக்கு பாருங்கள். அதுக்காக தான் உங்களுக்கு நான் இதில் இப்படி கலக்கி காமிக்கிறேன். இப்போ நீங்கள் நல்லா கை போட்டு நல்லா மசிச்சு விட்டுறலாம். பாருங்கள், நல்லா பிசைஞ்சு விட்டு இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கணும். இந்த கரைசலில் ஸ்மெல்லெல்லாம் எதுவுமே வராதுங்க. நல்ல ஒரு பஞ்சாமிர்தமுடைய ஸ்மெல்லு தான் நமக்கு கிடைக்கும். நம்ம இது 1 வீக்லேயே ரெடி பண்ணுறதுனால புழு பூச்சியெல்லாம் எதுவுமே நமக்கு வராது. நம்ம 1 இயருக்கு வச்சு ஒரு வாழைப்பழ கரைசல் ரெடி பண்ணிக்கலாம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதில் சில பேர் புழு பூச்சியெல்லாம் வருதுன்னு சொல்கிறாங்க. பட் அது ப்ராப்பராக ரெடி பண்ணோம்னா வரவே வராதுங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஜல்லடையில் நம்ம நல்லா தண்ணி நல்லா கலக்கிட்டு பாருங்கள், இது மாதிரி ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. ஃபில்ட்ரு பண்ணதுக்கப்புறம் நமக்கு கிடைக்கிற வேஸ்டேஜஸை நம்ம வெஜ்ஜு கம்போஸ்ட்டு செய்கிறோம் இல்லையா, அதுலேயே நம்ம சேர்த்துடலாம். இல்லையா, ஏதாவது ஒரு செடியினுடைய வேர் பகுதியில் மண்ணில் போட்டு அப்படியே பரட்டி விட்டுட்டிங்கனாலையும் அது அப்படியே மக்கி போயிடும். அதாவது இதை செடிகளுக்கு நம்ம வேருக்கு ஊற்றும் போது நல்லா ஒரு 10 லிட்டர் தண்ணி நான் எடுத்திருக்கேன். 10க்கு 1ங்கிற விகிதத்தில் நம்ம கலந்து செடிக்கு ஊற்றிடலாம். அதே போல் ஸ்ப்ரே பண்ணுறதுமே 1 லிட்டர் தண்ணிக்கு 10 ml அந்த மாதிரி கலந்துக்கணும். நிறைய நம்ம கலந்துடக்கூடாது. எப்பயுமே செடிகளுக்கு நம்ம கொடுக்குற உரம் இருக்குன்னு சொல்லி நிறைய வாரி வாரி நம்ம போடக்கூடாதுங்க. அப்படி போடும்போது டோசேஜ் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக செடிகளுக்கு பாதிப்பு வரும். ஸ்ப்ரே பண்ணும்போதும் அப்படி தான் கரெக்டான விகிதத்தில் நம்ம ஸ்ப்ரே பண்ணோம்னா தான் பிரச்சனை இல்லை. இல்லைன்னா செடியினுடைய இலைகள் மேலையெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி புள்ளி புள்ளியாக வரும். இங்கே பாருங்கள், நம்மளுடைய மண்ணில் எவ்வளோ பெரிய மண்புழு இருக்குது பாருங்கள். நல்ல பெரிய சைஸில் இருக்குது பாருங்கள். 1:10ங்கிற விகிதத்தில் நான் கலந்துக்கிட்டேன். இதை செடிகளினுடைய சைஸுக்கு தகுந்த மாதிரி, அதாவது அந்த தொட்டினுடைய சைஸுக்கு தகுந்த மாதிரி 1 மக்கோ 2 மக்கோ அந்த மாதிரி எல்லா செடிகளுக்கும் நீங்கள் ஊற்றி விட்டுட்டு வாங்க. ஊற்றும் போதே கூட நீங்கள் அப்படியே மேலாக லைட்டாக தெளிச்சும் விடலாம். பாருங்கள், இந்த துளிர்கள் எல்லாம் நல்லா
துளிர் நல்ல செந்தளிர்கள் வரும், நிறைய மொட்டுக்கள் வைக்கும், பூக்கள் பெருசு பெருசாக பூக்கும். ஏன்னா இதில் பொட்டாசியம் சத்து அந்த அளவுக்கு ஜாஸ்தி இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொல்கிற ஒவ்வொரு வீடியோலையும் நான் சொல்கிறது எல்லாமே நான் யூஸ் பண்ணி பார்த்து ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் நான் போஸ்ட் பண்ணுறேன். அதனால தான் கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன். நீங்கள் அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். நம்மளுடைய செடிகளில் நிறைய பேசில் ஸ்டெம் வரும். என்ன காரணம்னா, இந்த மாதிரி கரைசல்களை நான் மாற்றி 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 செடிகளுக்கு கொடுத்துட்டே இருப்பேன். அப்போது அந்த செடிகளுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா நியூட்ரிஷன்ஸும் கிடைக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அந்த செடிகள் வந்து நல்லா தளன்னு வரும். அதாவது இப்போ வரைக்குமே நான் வந்து ஆர்கானிக்கான மெத்தடில் தான் எல்லா உரங்களையுமே உங்களுக்கு நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இன்ஆர்கானிக்காக நான் இது வரைக்கும் எதுவுமே சொன்னதில்லை. அந்த அந்த இன்ஆர்கானிக்காக நீங்கள் யூஸ் பண்ணுறது, அதாவது டிஏபி மாதிரி அந்த உரங்களை யூஸ் பண்ணுறது வந்து உங்களுடைய ரிஸ்கில் தான் நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா சில பேர் புதுசாக வர்றவங்க கூட தெரியாமல் கொஞ்சம் ஜாஸ்தி போட்டுட்டாங்கன்னாக்கா செடிகள் வந்து இறந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே பாருங்கள், ஆர்கானிக் மெத்தட்லேயே நம்ம இந்த அளவுக்கு செந்தளிர்களை நம்ம செடியில் வர வைக்க முடியும். ஸோ பெட்டர், நம்ம செடியும் சேஃபாக இருக்கும், நமக்கு வந்து ஒரு பயம் இல்லாமையே நம்ம செடிகள் வளர்த்தலாம். இன்ஆர்கானிக்காக நீங்கள் யூஸ் பண்ணும்போது என்ன பிரச்சனை வரும்னா, அந்த செடிகள் கொஞ்ச நாள் தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த செடி வந்து இறந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நான் வந்து ஆர்கானிக் மெத்தடை மட்டும் தான் நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இங்கே பாருங்கள், எவ்வளோ ஒயிட் ரோசஸ் இந்த செடியில் வந்திருக்கு பாருங்கள். நிறைய மொட்டுக்கள் வச்சுருக்கு இந்த செடியில். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். காலையில் மாடிக்கு போனீங்கன்னா கீழே வர்றதுக்கு மனசே வராது. நிஜமாக சொல்கிறேன். மாற்றி 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 சுற்றி இந்த செடி பார்க்கலாம், அந்த செடி பார்க்கலான்னு இப்படியே சுற்றிக்கிட்டு இருப்பேன் நான். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலில் இருக்க வீடியோஸை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி செந்தளிர்கள் உங்களுடைய வீட்லேயே வரும். உங்கள் வீட்லேயும் நிறைய பூக்கள் பூக்கும். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்கள் டவுட்ஸ் எதுவாக இருந்தாலையும் எனக்கு மெசேஜ் பண்ணி விடுங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்ம செய்கிற ஒரு முயற்சியுமே வேலையுமே அந்த செடி வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியம். ஓகேங்க, கூடிய சீக்கிரம் இன்னொரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் லதா.